இடைத்தேர்தலில் திமுகவின் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றது செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றிருந்தார். இது தொடர்பான வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இது என்ன வழக்கு? தீர்ப்பில் என்ன விஷயங்களை நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளார்கள்? விக்கிரவாண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி காலமானார். இதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அந்த தொகுதிக்கு ஒரு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட அன்னியூர் சிவா சுமார் 67,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் சிவாவின் வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரி தேசிய மக்கள் சக்தி கட்சியின் வேட்பாளர் ராஜமாணிக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதாவது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட தான் வேட்புமனு தாக்கல் செய்ததாகவும், ஆனால் அதை முறையாக பரிசீலிக்காமல் தன்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தார். மேலும் இந்த இடைத்தேர்தல் முறையாக நடைபெறவில்லை என்பதால் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றது செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இதனிடையே தனக்கு எதிரான இந்த தேர்தல் வழக்கை நிராகரிக்க வேண்டும், அதாவது தனக்கு எதிராக இந்த பொய்யான குற்றச்சாட்டுகள் எந்த ஒரு ஆதாரம் இல்லாத இந்த குற்றச்சாட்டுடன் தனக்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதால் அந்த ஒரு மனுவை நிராகரிக்க வேண்டும் என்று அன்னியூர் சிவா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை தான் இன்று விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் அன்னியூர் சிவாவுக்கு எதிராக தொடரப்பட்ட தேர்தல் வழக்கை ரத்து செய்து தற்போது அவருடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.